ஓம் பங்காரடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம கோயம்புத்தூர் சேஷகிரி ஐயரை பற்றி பேசலாங்களா? இவர் வந்துங்க ஒரு சமயம் கம்பெனியில் டெக்ஸ்மோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்களா. மேலதிகாரி ஒரு கெடுபடியானவன் வந்து இவரை படாத பாடு வருத்துறான். இவனால் வேலையே செய்ய முடியல. ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு ஆளாயிட்டார். அம்மாட்ட பல வாரம் முறையிடுறாரு. அம்மா கண்டுக்காமையே இருக்குது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அம்மாவை திட்டுறார். எப்படி ஏம்மா உனக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, இப்படியெல்லாம் என்ன கொடுமைப்படுத்துறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறிய அப்படின்லாம் திட்டியிருக்கார். அடுத்த முறை அவர் மருத்துவர் வந்தார். 4 கால் மடத்துன்னு கருவறை அம்மாவை கும்பிட்றாரு. இது என்ன கேட்டாருங்க? கண் இருக்குதா, காது இருக்குதான்னு தானே. சுயம்பில் கண் காது எல்லாம் இருந்தது. ஆமாங்க. அது எப்படி அந்த சுயம்பு காட்சி கொடுத்தது? பங்காரம்மாவினுடைய முகமாக காட்சி கொடுத்து. பங்காரம்மா முகத்தில் கண்ணு காது எல்லாம் மூக்கு எல்லாம் இருக்குது. ஐயோ நம்ம தப்பாக அம்மாவை திட்டி போட்ட மாட்டேன் இருக்குதுன்னு மன்னிப்பு கேட்டார். அடுத்தது அவர் என்ன பண்ணாருங்க, ஒரு சமயம் உழுக்கில் பாத வச்சு போகும்பொழுது அம்மா அவரை கண்டபடி திட்டினாங்க. இவர் எந்த தப்பு செய்யலை, இருந்தாலும் கண்டபடி திட்டினாங்க. ஏன்? வினை கழிக்கிறதுக்காக, அவருடைய வினை கழிப்பதற்காக. இது அவருக்கு புரியாத காலம், இளம் வயது வேறு. இவர் பயங்கரமாக கோபமாயிட்டார். கோபமாகி அம்மாளுக்கு பாத்திரம் போடுறதுக்காக ரோஜாப்பூ கொண்டு போயிருந்தார். அதை போட மறந்துட்டார். மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நம்ம காஞ்சிபுரமே போயிடலாம் பழையபடி. பெரியவா இப்படியெல்லாம் திட்டமாட்டா, அம்மா இப்படி திட்டுறாளே, ஐயோ என்னால் தாங்கவே முடியலையே, அழுகாட்சியாக வருதே அப்படின்ட்டு அந்த பூவை அங்கிருந்த துளசி மாடத்தில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போட்டார். வெளியே வந்தார், ஊருக்கு வந்துட்டார். அடுத்த முறை அம்மா மருவத்தூர் போகிறாரு. அப்போ அம்மா வந்து வீட்டிலேருந்து காரில் வர்றாங்க. எல்லோரும் பயபக்தியாக நின்று கும்பிட்றாங்க. இப்போ கார் கதவை திறக்கிறாங்க. கார் வந்து நின்ன உடனே பார்த்தா காருக்குள்ளே அம்மா இவர் போட்டாருங்க ரோஜாப்பூ. அதே மாதிரி ரோஜாப்பூ குவியலுக்குள்ளே அம்மா கூந்துருக்குறாங்க. அம்மாவுடைய தலை மட்டும்தான் தெரியுது, கழுத்து வரைக்கும் ரோஜாப்பூ மூடி இருக்குது. அந்த மாதிரி காட்சி இவருக்கு கிடச்சிருக்குது. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான காட்சி! நம்மளுக்கு அந்த ரோஜாப்பூவில் ஒரு பூ கிடைக்காதா? அம்மா இறங்கி போட்டு டிரைவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்கார். அம்மா இறங்கி கோயிலுக்குள்ளே போனவனால டிரைவர்கிட்ட போய் அலங்காமல், சக்தி காருக்குள்ளே நிறையா ரோஜாப்பூ கிடக்குது, அம்மா அது மேலே கொண்டு வந்தாங்க, அது ஒரு பூ எனக்கு கொடுங்க சக்தின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ரோஜா பூவா? எனக்கு தெரியுமே காருக்குள்ளே. ஏன் சாமி இம்சை பண்ணுறீங்க, வாங்க கேட்டை திறந்து காமிக்க சொல்லி கேட்டை திறந்து காமிக்கிறாரு. ஒரு ரோஜாப்பூ கூட இல்லை. எந்த ரோஜாப்பூ போட முடியலேன்னு ஆதங்கப்பட்டு கிருஷ்ணான்னு சொல்லி துளசி மாடத்தில் போட்டு வந்தாரோ அந்த ரோஜா பூவில் தாண்டா நான் கோந்துட்டுருக்கேன்னு அம்மா காமிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் டிரைவர்கிட்ட கேட்குறாரு, அம்மா கோந்துட்டு வந்தாங்கல்ல, பாதம் பட்டுதில்ல அந்த காரில், அந்த இடத்துல நான் தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன். சரி கும்பிட்டுக்கு போ அப்படிங்கிறார் டிரைவர். இவர் அதை மாதிரி அம்மா பாதம் இருந்த இடத்துல தன்னுடைய நெத்தி வச்சு கும்பிட்றார். தன்னுடைய அப்போ என்னாச்சுன்னா, அந்த இடத்த நெத்தி பட்ட உடனேயுமே நெத்தியில் ஒரு கல்போரத்தை வச்சு எரிச்சா எப்படி சூடு உண்டாமல் அந்த மாதிரி நெத்தியில் எரிஞ்சுதாமா, அந்த சூடு உண்டாச்சாமா. அப்பா அப்படின்னு போய் ஒடியான்ட்டார். அது மாதிரி அடுத்த மறுபடி பாத பூஜை போகும்பொழுது அம்மா அவர்கள் அப்படியே வேர்க்குது. அம்மாவுக்கு நிறையா வெய்ய காலம். இந்த நெத்தியில் இருக்கும் வேர்வையை வலித்து இப்படின்னு சுண்டுனாங்களாம். அது ஒரு சொட்டு இவர் மேலே விழுந்துருக்குது. அவ்வளோதான். அது எப்படி விழுந்தது? குழுக்குள்ளனா விழுந்து இல்லை, தீப்பிழம்பு எரிஞ்சு அப்படியே மேலே வந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துங்களாமா. அப்போ அம்மா சொன்னாங்களா, என்னுடைய சக்தியை உனக்குள் பாய்ச்சி விட்டேன், எனவே நீ மௌனமாக இருக்க வேண்டும், யாரும் எதுவும் சொல்லாத, நீ சொன்னால் உடனே பழிக்கும், அதனால் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களம்மா சக்தியில். அது மட்டும் இல்லைங்க, இவருடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் ராகவேந்தருடைய சிறந்த பக்தர். இப்போ பாத பூஜையும் பொழுது அம்மா சொன்னாங்க, உங்கள் அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டாங்களே, அவர் ராகவேந்தருடைய பக்தன், அவன் நல்ல ஆன்மா, ஆனால் அவன் வீட்டில் தான் இருக்கிறான்,
அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அவர் இவர் முதலே பயந்து சுகமான ஆள். ஐயோ செத்து போனவன் ஆவியாக வீட்டுக்கிறேன்னு சொன்னானே இவருக்கு ரொம்ப கலவரம் ஆகிப்போச்சு. அப்புறம் அம்மா அதுக்கு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அம்மா சொன்னாங்களா, ஆடிப்போகிற விழாவில் பாலை விஷயம் பண்ணுறீங்களோ, அந்த பாலை பிடிச்சிக்கிட்டு போய் அந்த ரூமில் அவன் தங்கி அந்த ரூமுக்குள்ளே தெளிச்சு விடு, அவன் போயிடுவான் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. அதே மாதிரி இவர் பாட்டலில் அந்த ஆடிப்போகிற பாலை பிடிச்சிக்கிட்டு போனார். கொண்டு போய் இவர் ரூமுக்குள்ளே வச்சுருக்காரு. ஏற்ற ரூம் தான் அவங்க அண்ணன் ரூம். இவர் குளிச்சுட்டு வந்து எடுத்து தொளிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது குளிச்சுட்டு வந்துட்டார். இன்னும் பாட்டில் தொடலை. ஆனால் என்ன ஆகுது, ஒரு பட்டாசு வெடிச்ச சத்தம் மாதிரி ஒரு பெரிய சத்தத்தோடு இந்த பாட்டிலுடைய மூடி கலண்டு தெரிச்சு போகுது. அதுக்கு இந்த பாலானது அப்படியே பொங்கி பீச்சி அடிக்குது. எங்கே கரெக்டாக அவங்க அண்ணன் தங்கியிருந்தார் அந்த ரூமுக்குள்ளே முழுவதும் அடிக்குது. அவ்வளோதானுங்க. அவர் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டார். இதுக்கு முன்னால் அம்மா சொன்னாங்கல்லவா, இப்படி உங்கள் அண்ணன் அங்கே தான் இருக்கான்னு சொல்லி, அதே காமிச்சிருக்கிறாங்க அம்மா. எப்படின்னா, இவர் தூங்கிட்டு இருக்கிறப்போ இவருடைய பெட்ஷீட்டை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. என்னடா யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கண்ணை விழித்து பார்த்தா இவங்க அண்ணன் அரசல புரசலாக அப்படி தெரியுது ஆவிரூபமாக. அவ்வளோதான், நடுநடுங்கி போனார். அதுக்கு பின்னால் தான் அம்மா இந்த உபாயத்தை சொல்லி கொடுத்து இவரை காப்பாற்றினாங்க. சக்திகளே ஓம் பங்கார் அடிகளே ஓம்.